ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 8ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, ஜின்சி ஏற்கனவே ஒரு பெரிய போர் நடந்திருக்கும். அந்த போரில் என்ஷனோட அப்பா தான் தலைமையேற்று நடத்தியிருப்பார். அந்த போரில் நம்ம ஜின்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்ஷனோட அப்பாவை கொன்று இருப்பாங்க. அது இப்போ தெரிய வந்திருக்கும். அதனால் என்ஷன் ஜின்சியை ஜெயிலில் போட்டு கட்டி போட்டு வச்சுருப்பாரு. ஒரு மந்திர சங்கிலி போட்டு. என்ஷன் இல்லாத சமயம் பார்த்து ஷூ அங்கே வந்து காப்பாற்றுறதுக்காக வருவாரா. ஆனால் ஜின்சியை அந்த மந்திர சங்கிலியிலேருந்து காப்பாற்ற முடியாத இருக்குது. அந்த சமயம் பார்த்து என்ஷன் அங்கே வந்துக்கிட்டு இருப்பாரு. அது தெரிஞ்சு 2 பேருமே பதட்டமாயிருப்பாங்க. ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. என்ஷனும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஜின்சி மட்டும்தான் கட்டி போட்டு இருப்பாங்க. ஷூ மாயமாக மறைஞ்சி போன மாதிரி போயிருப்பாரு. ஜின்சிக்கு ஏற்கனவே காயப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக இந்த மருந்து குடின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவங்க இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு மருந்து தேவையில்லை, நீ அந்த கெட்ட மாஸ்டரை நம்பிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ எங்கள் அப்பாவை கொன்னல்ல, அதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேணாம், அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி இந்த மருந்தை குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் குடிக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால் என்ஷன் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த மருந்தை அவர் குடிச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு வாயோட வாய் வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மருந்தை ஊட்டி விட்டுறாரு. அந்த மருந்தை ஊட்டி விட்டுட்டு, நீ என்னை வெறுக்கிறல்ல, இது உன்னோட லைஃப் ஃபுல்லாகவே வரும், நீ இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை கழட்டி விட்டுட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு அவரோட மேன்ஷனில் அவருடைய பெட்ரூம்லேயே படுக்க வச்சு அவங்கள பார்த்துக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே அங்கேயே தூங்கி போயிடுறாரா. அப்படியே காலையில் ஜின்சி தான் முதல்ல கண் முழிச்சு பார்க்குறாங்க. என்ஷன் பக்கத்துலேயே இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ நீ இன்னும் என் மேலே பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் என்ஷன் ஜின்சியோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் தூங்கிட்டு இருப்பாரா. அதனால அவங்க மெதுவாக கையை எடுப்பாங்க. டக்குன்னு அவர் கண்ணு முழிச்சிடுறாரு. அப்போ ஜின்சி யோசிக்கிறாங்க, இவங்கிட்ட இப்போ நம்ம அந்த கெட்ட ராஜாவை பற்றி சொல்லலாமா, இவன் சொன்னால் நம்புவானான்னு யோசிச்சுக்கிட்டு, சரி சொல்லி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு, என்ஷன் நான் சொல்கிறத கேளு, அந்த கெட்ட மாஸ்டர் உங்கள் அப்பாவை எழுப்புறதுக்காக இந்த மாதிரி அவன் பண்ண கிடையாது. ஒரு கெட்ட ராஜா இருந்தான், அவனை எழுப்புறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவனை நம்பாத, அங்கே இருக்கிறது உன் அப்பாவே கிடையாது அப்படின்னா நீ ஏற்கனவே என்னையும் ஒரு டைம் கொல்ல பார்த்தல்ல, அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாத போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு டைம் அவரையும் கொல்ல பார்த்தாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாத இருந்துச்சு. அந்த சமயம் அரசு உத்தரவு வருது. ஜின்சியும் அரசு உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் வெளியே போங்க, இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு, இது என்னோட ரூமு, நான் இதுக்கு வெளியே போகணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பெட்டோட ஸ்க்ரீன் எல்லாம் இழுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அரச உத்தரவு கொண்டு வந்தவனும் அரச உத்தரவை படிக்கிறான். அதில் என்ன இருக்கும்னா, நம்ம என்ஷனுடைய அப்பா ஜென்ரல் கு இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே ஒரு பெரிய போரையே படையெடுத்து நடத்தியிருப்பாரு. அந்த போரில் நிறைய முறைகேடெல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வதந்திகள்லாம் பரவி இருக்கும். அதனால கு குடும்பத்துக்கே எந்த ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்காது. அது எல்லாத்தையும் நான் இப்போ விசாரிச்சுட்டேன். அதனால் உங்கள் மேலே உள்ள பழி துடைக்கப்பட்டுருச்சு. உங்கள் அப்பாவும் நீதி நேர்மையோடு இருந்திருக்காரு, நீங்களும் நீதி நேர்மையோட நம்ம நாட்டை வழி நடத்துகிறீங்க. அதனால் என்னுடைய மகளான இளவரசியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போட்டிருப்பாரு. அதை கேட்ட உடனே ஜின்சிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ஷனும் அந்த உத்தரவை ஏற்றுக்கிட்டு அந்த உத்தரவை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட, இங்கே 2 காவலாளிகள் போடுங்க, உள்ளே யாருமே வரக்கூடாது, என்ன தவிர யாருமே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரா. என்ஷன் போனதுக்கப்புறம் அந்த இளவரசி இருக்கா இல்லையா, அவள் அங்கே வந்துடுறா. என்ஷனை எப்படியாவது பார்த்து பேசணுங்கிறதுக்காக வந்திருப்பா. அந்த சமயம் என்ஷனோட ரூம் கிட்ட 2 காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம ஜென்ரலுக்கு ஏற்கனவே நம்ம நாட்டு இளவரசியை நிச்சயம் பேசிட்டாங்க, ஆனால் நம்ம ஜென்ரல் எப்போவுமே இந்த டான்சர் கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த வழியாக வந்த இளவரசி அதை கேட்ட உடனே, நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க, இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் தடுக்கிறாங்க. அந்த நேரம் என்ஷனுடைய அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு, இல்லை நீங்கள் போகக்கூடாது, இது ஜெனரலோட உத்தரவு, நீங்கள் போகாதீங்க, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் போயே தான் ஆகுவேன், அந்த டான்சர் பொண்ணு அங்கே இருக்காலாமே, அதுவும் ஜென்ரலோடைய ரூமில் வச்சுருக்காராம், அதுவும் டெய்லி அவங்க கூட தான் இருக்காராமே, நான் உள்ளே போய் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அசிஸ்டண்ட் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான். இல்லை முடியாது, நான் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கதவை திறந்துட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஜின்சியை விலங்கு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு, என்ன அது விலங்கு போட்டு கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு பொண்ணை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக வச்சுருக்கிறது
ஜின்சி உனக்கு கூட அறிவு இல்லையா? நீ ஏற்கனவே மேரேஜ் ஆன பொண்ணு இல்லை, நீ எப்படி கு கூட இருக்கலாம், நீ எப்படி என்ஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனால் ஜின்சி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே வாய மூடிட்டு அமைதியாகவே உட்காந்துடுறாங்க. அந்த பொண்ணு அந்த அசிஸ்டண்ட்டையும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இது எங்கள் அப்பாட்ட சொல்லாத விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவாளா. அப்போ போகிற வழியிலே தடுக்கி விட்டு விழுகுற மாதிரி போக அந்த அசிஸ்டண்ட் தான் நல்ல வேலையை அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சு நிப்பாட்ட அவளுக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே அழகுல மயங்கி போயிடுறா. அந்த அசிஸ்டண்ட்டும் சுதாரிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க இளவரசின்ட்டு தள்ளி நிற்கிறான். அவளும் சரி சரி விடு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் மேலே விழுந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. இவ தான் போய் பொத்துரு விழுவ போனா பாவம், அவருக்கு தாங்கி பிடிச்சாரு, காப்பாத்தினதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ ஏன் மேலே விழுவுறன்ட்டு அவர் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, அது எப்படி இந்த ஜென்ரல் எல்லா நைட்டுமே அந்த பொண்ணு கூட தான் தங்கிக்கிட்டு இருக்காளாமே, நான் அதை சும்மா விட மாட்டேன், போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை போகாதீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் தடுக்கிறானா. நானே என் கண்ணால் பார்த்துட்டேன், ஜென்ரலோடைய பெட்ரூமில் தான் அந்த பொண்ணு இருக்கிறா, எனக்கு அவருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு, இப்பயும் அந்த பொண்ணை அவர்கிட்டயே வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்போ என்னை பார்த்தா பொண்ணா தெரியலையா, நான் என்ன அழகா இல்லையா அப்படிங்க. இல்லை இளவரசி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஜென்ரல் என்ஷன் ரொம்ப நல்லவர், அவருன்னா அந்த பொண்ணை கல்யாணம்லாம் பண்ணிக்க கிடையாது, என்னை நம்புங்கன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை, கத்திக்கிட்டே இருக்கா. அதனால அசிஸ்டன்ட் வாய் வளரி, அவள் ஒன்றும் ஹியூமனே கிடையாது, அந்த பொண்ணு ஒரு ஃபாக்ஸ் டீமன் அப்படின்னு சொல்லிடுறானா. என்ன ஜின்சி ஃபாக்ஸ் டீமனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக அச்சோ மாட்டிக்கிட்டோமேன்ட்டு அவன் வாயிலே அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா, அவளுடைய மேடு பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட சொல்லி ஒரு மந்திர பேப்பரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிடுறா. அவளும் மந்திர பேப்பரை கொண்டு வந்து கொடுத்த உடனே இவ ஜின்சியோட ரூம்ல போயிட்டு ஜின்சி உடம்புல அந்த மந்திர பேப்பரை போட்டு விட்டுறா. ஜின்சிக்கு அந்த சக்தி தாக்குன உடனே அவங்களுடைய 9 வாளும் அவங்க கை நெகம்லாம் பெருசு பெருசாக வரும் இல்லையா, அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் நிற்கிறா. அந்த சமயம் என்ஷன் அங்கே ஓடி வந்துடுறாரு. உடனே அவங்க கையில் இருக்க விலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு தன் மேலே சாச்சிக்கிறாரு. அந்த பொண்ணு இருந்துட்டு, நீ ஏன் முன்னாடி அவளை உன் மேலே சாச்சிக்கிறியான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாளா. உனக்கு எவ்வளோ தைரியம், நீ எப்படி அவளை காயப்படுத்தலான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறதுக்காக போவாரா. ஜின்சி பிடிச்சிக்கிறாங்க, நீ அவளை எதுவும் பண்ணாத, இது அவளோட தப்பு கிடையாது, நீ எதுவும் அவளை செஞ்சிடாதன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்களா. அந்த பொண்ணு அடங்குற மாதிரி இல்லை, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ இன்னமும் அவ கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே ஜின்சிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத போயிடுது. அப்படியே மயங்கி என்ஷன் மேலேயே விழுந்துடுறாங்க. இங்கே இளவரசிக்கு பின்னாடி அந்த அசிஸ்டண்ட் ஓடி வரான், சமாதானப்படுத்துறான். அவளும் சின்ன பிள்ளையாட்டம், நான் ஒன்றும் கெட்ட பொண்ணுலாம் இல்லை, அவர் எப்படி என்னை இப்படி ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உடனே அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்தி, உங்களை பிடிச்சவங்கள நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க இளவரசி அப்படின்னு சொல்றதுக்கு அவ உடனே என்ன பண்ணிடுறான்னா, அந்த அசிஸ்டன்ட் கன்னத்திலேயே முத்தம் கொடுத்துடுறா. அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிட்டு, இளவரசி என்ன பண்றீங்கிறதுக்கு, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கா, அந்த கு என்ஷன் ரொம்ப கெட்டவன், எனக்கு ஒன்னே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சு கிஸ் பண்ணிடுறா. அவன் அப்படியே ஷாக் ஆகுறதுக்குள்ள, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறா. நேராக 2 பேருமே ராஜா கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிட்டு, அப்பா இந்த மேரேஜ் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ தானாம்மா அந்த கூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி அழுதுகிட்டு இருந்த, அதனால தானே ராஜா உத்தரவு போட்டேன், இப்போ வந்துட்டு கேன்சல் பண்ண சொல்கிற. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறாருன்னா, அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு 2 பேரும் முட்டி போட்டுக்கிட்டு, அப்பா நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ராஜாவும், இவனையா கல்யாணம் பண்ணிக்க போற, இவன் யாருன்னு கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றான், நான் இந்த மாதிரி ஜென்ரல் கூக்கு அசிஸ்டண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ராஜா செம்ம கோவமாயிடுறாரு. காவலாளிகளை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரா. ஆனால் அவள் அசிஸ்டண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இல்லைப்பா நான் இவனை விட மாட்டேன், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிச்சிக்கிறா. உடனே அசிஸ்டண்ட், இல்லை இளவரசி, நான் உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உங்களை கனவுல கூட என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், உண்மையான பதில் சொல்லணும். அவனுக்கு கிஸ் கொடுத்தனே, அது உனக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறதுக்கு அவனும், ஆமாம் எனக்கு ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா அப்படிங்க. இங்கே ராஜாவுக்கு நம்ம பொண்ணு தத்தியாட்டா இருக்காளேன்ட்டு ஒரு மாதிரி ஆக்கோடான சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, என் வாழ்க்கையிலேயே பையன் என்னைய ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்புறம் ராஜாவும் வேற வழி இல்லாமல் ஒரு வழியாக ஒத்துக்கிறாரு. ஜின்சி உடம்பு சரியில்லாத இருக்கிறதால அவங்கள படுக்க வச்சுட்டு மருந்து கொடுக்கறதுக்காக பார்ப்பாரா. அப்போ ஜின்சி தூக்கத்திலேயே ஷூம்பாங்க. அதை கேட்ட உடனே என்ஷனுக்கு ரொம்ப கோபமாயிடுது. அந்த மருந்தை கொடுக்கறது கூட விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
எங்கள் என்சனோட அப்பாவை ஒரு இடத்துல படுக்க வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கே ஷூ வந்துட்டு ஃபாக்ஸ் எல்டர் ஒரு கத்தியை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கத்தியை வச்சு இவனை எப்படியாவது கொன்னுடலாம். இல்லைன்னா ஜின்சியோட உள் சக்தியை எடுத்து இவனுக்கு கொடுத்து இவனை உயிரோட கொண்டு வந்துடுவாங்க. இவன் கெட்ட ஆள், இவன் நம்ம எப்படியாவது கொன்னுடணும்னு சொல்லிட்டு என்ஷனோட அப்பாவை கத்தியால் குத்த போவாரா. அப்போ பார்த்தா அது மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்தி தடுத்து நிப்பாட்டிரும். அந்த கத்தி கூட உள்ளே இறங்க முடியாத அளவுக்கு இருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஆனால் குத்தவே முடியாது. அந்த சமயம் என்ஷன் அங்கே வந்துடுறாரு, தள்ளி விட்டுறாரு. உடனே ஷூவும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போயிட்டு ஜின்சி இருக்கிற ரூம்க்கு வந்துடுறாரு. அவருக்கு என்ஷனோட அப்பாவை தாக்க போயிருந்தப்ப அவர் மேலே ஒரு சக்தி இருந்துருந்துச்சு இல்லையா, அந்த சக்தி தாக்கப்பட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாத போயிடுது. வாயிலிருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஜின்சி அவரை பார்த்துட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அந்த கெட்ட ராஜாவை கொல்றதுக்காக போயிருந்தேன். அந்த உடம்புல ஏதோ ஒரு சக்தி போட்டிருந்தாங்க, அது எனக்கு தெரியல, அவங்க எனக்காக போட்டிருந்த ட்ராப் போல இருக்கு, அதில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த சக்தி என்னை ரொம்பவே தாக்கிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியல. நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜின்சியும் ரொம்ப பதட்டமாயிட்டு, நீ எப்படியாவது எல்டர்கிட்ட போயிடு, அவங்க உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, நீ அங்கே போயிடு, இந்த நிலைமையில இங்கே இருக்காத, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷூ சொல்கிறாரு, இல்லை என்னாலலாம் போக முடியாது, நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், என்னுடைய கடைசி நேரம், அதனால் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை உன் கூட இருக்கிறதுக்கு விடுன்னு சொல்கிறாரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. பாவம் ஷூவுக்கு அந்த சக்தியால் தாக்கப்பட்டு உயிர் போகிற நிலைமையில இருக்காரு. பாவம் ஷூவுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ. ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய்.